10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புக்கு 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். அதாவது எம்மும் என்னும் இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. சரியாப்பா, இயல் எண்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்குப்பா? 1லேருந்து ஆரம்பிக்கும், முடிவற்று போய்கிட்டே இருக்கும். சரியா? எம்மோட எந்த மதிப்புக்கு 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். எம் இஸ் ஈக்குவல் டு இயல் எண்கள்னால் 1 2 3 4 அப்படி டிட்டோ வச்சிட வேண்டியதான். என் இஸ் ஈக்குவல் டு இயல் எண்கள் 1 2 3 4 அப்படியே டிட்டோ வச்சிட வேண்டியதான். சரியாப்பா? இப்போது 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m அதை தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போது n எம்முக்கு இயல் எண்களை கொடுத்து பார்ப்போம். சரியாப்பா? 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 சீக்குவல் டு 2 இன்ட்டு 5 10. 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5. அப்போ 2 4 5 25, 4 இன்ட்டு 25 100. சரியாப்பா? 2/3 இன்ட்டு 5/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. 2 4 4 2 8. சரியா? 5 25, 25 125. அப்போ 8 இன்ட்டு 125 1000. சரியாப்பா? இப்போது காரணிகளில் 2ன்னு வந்துருச்சுனாலே அந்த எண் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். சரியாப்பா? அதாவது எந்த எண்ணையும் 2ஆல் பெருக்கணும்னா கிடைக்கிற எண் இரட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும். சரியா? ஒற்றைப்படை எண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு 5 10, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 அங்கேயும் 100 கிடைக்குது. ஒரு எண் 2ஆக இருந்தாலே இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 8 இன்ட்டு 125 1000. சரியா? ஏதாவது ஒரு எண் பெருக்கல்ல 2ன்னு இருந்துச்சுனாலே அங்கே என்ன கிடைக்கும்? இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும், ஒற்றைப்படை எண் கிடைக்காது. நம்மளுக்கு 5ங்கிற இலக்கத்தை கொண்டு முடியணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 5ங்கிற இலக்கம் ஒற்றை எண். சரியாப்பா? 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m-இல் 2 என்பது ஒரு காரணி ஆகும். 2ஆல் எந்த எண்ணை பெருக்கினாலும் அது இரட்டைப்படை எண்ணாகவே இருக்கும். சரியா? தேர்ஃபோர் எம்மின் எந்த மதிப்பிற்கும் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m ஆனது 5இல் முடியாது. சரியா? தேர்ஃபோர் எம்முக்கு மதிப்பு இல்லை. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.